ஹலோ ஆஸ்பிரன்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் வே டு கெட் ஹோப். நம்ம இன்னைக்கு பிப்ரவரி 14க்கான கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், தெற்கு ரயில்வேயின் முதல் திருநங்கை டிக்கெட் பரிசோதகர் சிந்து கணபதி எந்த மாவட்டத்தை சேர்ந்தவர்? ஆப்ஷன் பார்க்கலாம். திண்டுக்கல், மதுரை, கோயம்புத்தூர், கன்னியாகுமரி. இதற்கான ஆன்சர் கன்னியாகுமரி. சிந்து கணபதி அவர்கள் கன்னியாகுமரி மாவட்டத்தை சேர்ந்தவர். இவர் ஒரு மாற்றுத்திறனாளி. இவங்களை திண்டுக்கல் ரயில் நிலையத்தில் டிக்கெட் பரிசோதகராக அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. இதன் மூலமாக தமிழ்நாடு மற்றும் தெற்கு ரயில்வேயின் சதர்ன் ரயில்வேல முதல் திருநங்கை டிக்கெட் பரிசோதகராக அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்கன்ற பெருமையை பெற்றார். நெக்ஸ்ட் கொஸ்டின், சத்யார்த் பிரகாஷ் என்ற புத்தகத்தை எழுதியவர் யார்? ஆப்ஷன் பார்க்கலாம். சுவாமி விவேகானந்தர், சுவாமி தயானந்த சரஸ்வதி, ஆனி பெசன்ட், சுகுமார் சென். இதற்கான ஆன்சர் சுவாமி தயானந்த சரஸ்வதி. இவங்க தான் 1875 ஆரிய சமாஜ் அப்படின்றத தோற்றுவித்திருப்பாங்க. இவர் ஒரு இந்திய தத்துவவாதி, சமூக தலைவர் மற்றும் இந்து மதத்தின் சீர்திருத்த இயக்கத்தை தோற்றுவித்தவர். இவர் எழுதினது தான் இந்த சத்யார்த்த பிரகாஷ். நேற்று இவரோட 200வது ஜெயந்தி விழா நடைபெற்றிருக்கு. 1876 இந்தியர்களுக்கான இந்தியா ஃபார் இந்தியன்ஸ் அப்படின்ற சுயராஜ்யத்திற்கு முதலில் அழைப்பெடுத்தவர் தயானந்த் சரஸ்வதி தான். உருவ வழிபாடு மற்றும் சடங்கு வழிபாட்டை கண்டித்து அவர் வேத சித்தாந்தங்களை புதுப்பிக்க பாடுபட்டார். நெக்ஸ்ட் கொஸ்டின், இந்திய கடற்படை தலைவர் சமீபத்தில் ரேடார் கண்காணிப்பு மற்றும் மேம்படுத்தும் பணியை எங்கு தொடங்கி வைத்தார்? ஆப்ஷன் பார்க்கலாம். மும்பை, கல்கத்தா, விசாகப்பட்டினம், அந்தமான் அண்ட் நிக்கோபர். இதற்கான ஆன்சர் அந்தமான் அண்ட் நிக்கோபர். கடற்படை தலைமை அட்மிரல் ஆர் ஹரிகுமார் எங்க இதை திறந்து வச்சிருக்காங்கன்னா INS உக்ரோஷில் துல்லியமான அணுகுமுறை ரேடாரை திறந்து வைத்தார். PAR Precision Approach ரேடார் எங்கன்னா INS உத்ரோஷ்ல, போர்ட் பிளேயர்ல, அந்தமான் நிக்கோபார்ல இருக்கக்கூடிய போர்ட் பிளேயர்ல தான் இதை திறந்து வச்சிருக்காங்க. குறைந்த பார்வை நிலைகளில் துல்லியமான விமானம் தரையிறங்குவதற்காக இதை திறந்து வச்சிருக்காங்க. இவை விமானத்தை பாதுகாப்பாக தரையிறங்க உதவும். போர்ட் பிளேயரில் உள்ள கடற்படை ஜெட்டியில் ஒருங்கிணைந்த நீருக்கடியில் துறைமுக பாதுகாப்பு மற்றும் கண்காணிப்பு அமைப்பை IUHDSS அதையும் திறந்து வைத்திருக்காங்க. IUHDSS துறைமுக பகுதியில் நீருக்கடியில் பாதுகாப்பையும் கண்காணிப்பையும் மேம்படுத்தும். நெக்ஸ்ட் கொஸ்டின், படைப்பாளிகள் மற்றும் செல்வாக்கு செலுத்துபவர்களை கௌரவிப்பதற்காக மத்திய அரசு அறிவித்துள்ள விருது யாது? ஆப்ஷன் பார்க்கலாம். பாரத ரத்னா, வீர் சக்ரா, தேசிய படைப்பாளிகள் விருது, சாகித்ய அகாடமி விருது. இதற்கான ஆன்சர் தேசிய படைப்பாளிகள் விருது. இந்தியாவின் டிஜிட்டல் படைப்பாற்றல் மற்றும் பொருளாதாரத்தை நினைவுபடுத்துவதற்காகவும் மத்திய அரசு தேசிய படைப்பாளி விருதுகள் அப்படின்றத அறிமுகப்படுத்தியிருக்கு. மெய்டி மினிஸ்ட்ரி ஆஃப் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி மின்னணுவியல் மற்றும் தகவல் தொழில்நுட்ப அமைச்சகம் இந்தியாவின் வளர்ச்சி மற்றும் கலாச்சார விவரிப்பு, நேர்மறையான சமூக மாற்றத்தை ஊக்குவித்தல் மற்றும் டிஜிட்டல் இடத்தில் புதுமை மற்றும் படைப்பாற்றல் ஆகியவற்றை ஊக்குவிப்பதற்காக இந்த விருதை வழங்க போறாங்க, தேசிய படைப்பாளிகள் விருது. நெக்ஸ்ட், சமீபத்தில் ரிசர்வ் வங்கியால் தடை செய்யப்பட்ட பேமெண்ட் செயலி யாது? ஆப்ஷன் பார்க்கலாம். ஃபோன்பே, கூகுள் பே, அமேசான் பே, பேடிஎம். இதற்கான ஆன்சர் பேடிஎம். பேடிஎம் பேமெண்ட்ஸ் பேங்க் புதிய டெபாசிட்டுகள் மற்றும் வங்கி சேவைகளை பிப்ரவரி 29க்குள்ள பிறகு RBI தடை செய்துள்ளது. தற்பொழுது பேடிஎம் காமர்ஸ் என்ற PAI அப்படின்ட்டு பெயர் மாற்றம் பண்ணியிருக்காங்க. இந்த மாற்றம் என்னையிலேருந்து நடைமுறைக்கு வருதுன்னா பிப்ரவரி 8ஆம் தேதியிலேருந்து நடைமுறைக்கு வருது. அதில் இந்த சான்றிதழின் தேதியிலிருந்து நிறுவனத்தின் பெயர் பேடிஎம் காமர்ஸ் பிரைவேட் லிமிடெட் அப்படின்றத PAI பிளாட்ஃபார்ம் பிரைவேட் லிமிடெட் அப்படின்னு மாற்றப்பட்டுள்ளது. நெக்ஸ்ட் கொஸ்டின், சென்னை ஓபன் ATP சேலஞ்சர் போட்டியில் சாம்பியன் பட்டம் வென்றவர் யார்? ஆப்ஷன் பார்க்கலாம். சுமித் நாகல், லியாண்டர் பயஸ், நிருபமா, மகேஷ் மூபதி. இதற்கான ஆன்சர் நாகல், சுமித் நாகல். சுமித் நாகல் சென்னை ஓபன் ATP சேலஞ்சர் பட்டத்தை 6-1, 6-4 என்ற நேர் செட்
கணக்கில் முதலிடத்தில் உள்ள லூகா நார்தியை வீழ்த்திருக்காங்க இந்த சுமித் நாகல் அவர்கள். SDAT ஸ்டேடியத்தில் நடந்த சென்னை ஓப்பனில் ஆண்கள் ஒற்றையர் பிரிவில் நாகல் வந்து முதல் இந்தியர் ஆனார். நாகல் 100 ATP புள்ளிகள் மற்றும் 18,230 அமெரிக்க டாலர்களை பெற்று முதல் முறையாக உலகின் முதல் 100 இடங்களுக்குள்ள வந்திருக்காரு. இவரோட ரேங்கிங் வந்து 98வது ரேங்க்கு. அவர் 100 ATP புள்ளிகள் மற்றும் அமெரிக்க டாலர் 18,200 ரூபாய்க்கு சமமான 15 லட்சம் பெற்றார். நெக்ஸ்ட், அட்வான்ஸ்டு டோவ்டு ஆர்ட்டிலரி கன் சிஸ்டம் எந்த நிறுவனம் வடிவமைத்துள்ளது? ஆப்ஷன் பார்க்கலாம். HAL, DRDO, BEL, ISRO. இதற்கான ஆன்சர் DRDO. இந்த ATAGS அட்வான்ஸ்டு டவுட் ஆர்ட்டிலரி கன் சிஸ்டம் அப்படின்றது ஒரு உள்நாட்டில் இருக்கக்கூடிய பீரங்கி துப்பாக்கி. இதை யார் டிசைன் பண்ணியிருக்காங்கன்னா DRDO, டிஃபென்ஸ் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் ஆர்கனைசேஷன். இதோட வெயிட் வந்து இப்போ வந்து கரண்ட் 150 மில்லிமீட்டர் ஆர்ட்டிலரி சிஸ்டத்தை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. இதோட வெயிட் வந்து 15 டன் இருக்கும். ஃபயரிங் ரேஞ்ச் வந்து 40 கிலோமீட்டருக்கும் மோர் தென் 40 கிலோமீட்டர் வந்து ஃபயரிங் ரேஞ்சு. ஹை ஆங்கிள் இருக்கு இல்லையா, மலை பிரதேசத்துலாம் வந்து மினிமம் 5 கிலோமீட்டர் வரைக்கும் இது சுடும். நெக்ஸ்ட் கொஸ்டின், குழந்தைகளுக்கான போதை மறுவாழ்வு மையம் எங்கு தொடங்கப்பட்டுள்ளது? ஆப்ஷன் பார்க்கலாம். சென்னை, நாமக்கல், செங்கல்பட்டு, மதுரை, கோவை, திருநெல்வேலி, திருச்சி, விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, திருவண்ணாமலை, தென்காசி, கன்னியாகுமரி, தூத்துக்குடி, வேலூர், நீலகிரி, ஈரோடு, நாமக்கல். இதற்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ, சென்னை, நாமக்கல், செங்கல்பட்டு, மதுரை, கோவை, திருநெல்வேலி, திருச்சி. இங்கே தான் குழந்தைகளுக்கான போதை மறுவாழ்வு மையம் தொடங்கப்பட்டிருக்காங்க. போதைக்கு அடிமையான குழந்தைகளுக்கு மறுவாழ்வளிப்பதற்காக இந்த மறுவாழ்வு மையம் தொடங்கப்பட்டுள்ளது. இந்த மையம் சென்னை, நாமக்கல், செங்கல்பட்டு, மதுரை, கோவை, திருநெல்வேலி, திருச்சி போன்ற மாவட்டங்களில் தொடங்கப்பட்டிருக்கு. இதற்காக ஒரு இலவச எண்ணும் அறிமுகம் படுத்திருக்காங்க. என்னதுன்னா டோல் ஃப்ரீ நம்பர் 14446 ஹெல்ப்லைன் நம்பர். நெக்ஸ்ட், பள்ளி போக்குவரத்து தன்னார்வலர் திட்டம் எங்கு தொடங்கப்பட்டுள்ளது? ஆப்ஷன் பார்க்கலாம். கோயம்புத்தூர், சென்னை, நீலகிரி, வேலூர். இதற்கான ஆன்சர் சென்னை. சென்னையில் உள்ள பள்ளிகளில் பள்ளி போக்குவரத்து தன்னார்வலர் திட்டம் தொடங்கப்பட்டுள்ளது. எதற்காக இந்த திட்டம் தொடங்கியிருக்காங்கன்னா பள்ளிகளை சுற்றி போக்குவரத்து நெரிசல் விபத்துகளை குறைப்பதற்காக இந்த திட்டம் உருவாக்கப்பட்டது. நெக்ஸ்ட் கொஸ்டின், தொற்று நோய் ஒப்பந்தத்தின் ஜீரோ டிராஃப்ட் அறிமுகப்படுத்திய நிறுவனம் எது? ஆப்ஷன் பார்க்கலாம். உலக வங்கி, உலக சுகாதார அமைப்பு, உலக பொருளாதார மன்றம், சர்வதேச நாணய நிதியம். தொற்று நோய் ஒப்பந்தத்தின் பூஜ்ஜிய வரைவு ஜீரோ டிராஃப்ட் சமீபத்தில் உலக சுகாதார அமைப்பின் அரசுகளுக்கிடையேன பேச்சுவார்த்தை நடந்தது. INB மூலமாக தொடங்கப்பட்டது. சர்வதேச ஒப்பந்தம் எப்போ சைன் ஆக போகுதுன்னா 2024 உலக சுகாதார சபையில் சமர்ப்பிக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. தொற்று நோய் ஒப்பந்தத்தின் நோக்கம் என்னன்னா எதிர்காலத்தில் தொற்று நோய்களுக்கான சர்வதேச அளவிலான தயார் நிலையை வலுப்படுத்துவதற்காக தான் இந்த ஒப்பந்தம் வெளியிட்டிருக்காங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.